மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். திரு மன்மோகன் சிங் அவர்கள் மரணமடைந்து விட்டார். அவருடனான உங்களுடைய நினைவுகள் என்ன? அவருடைய மறைவுக்கு உங்களுடைய அஞ்சலி என்ன? மன்மோகன் இந்திய நாட்டின் பிரதமராகவும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராகவும் ஒரு பெரிய பொருளாதார மேதையாக திகழ்ந்த மன்மோகன் சிங் அவருடைய மறைவு செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியில பிரதமராக பதவி வகித்தவர். ஒரு நேர்மையான அரசியல்வாதி. எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டோ முறைகேடுகளோ அல்லது விமர்சனங்களோ இல்லாமல் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு பிரதமராக பணியாற்றிய காலத்தை நம்மால் மறக்க முடியாது. அவருடைய கொள்கைகள், அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த சில நடவடிக்கைகளில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தெல்லாம் உண்டு. குறிப்பா நவீன பொருளாதார கொள்கை, அதுல சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்ததில் அவருக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. அது வேற விஷயம். ஆனால் இந்தியாவில் 2004ஆம் ஆண்டு இந்த நாட்டினுடைய பிரதமராக சோனியா காந்தி தான் வருவார் என்று எதிர்பார்த்த அந்த சூழ்நிலையில் சோனியா காந்தியை மன்மோகன் சிங்கை பிரதமராக முன்மொழிந்து பிரதமராக ஆட்சியில் அமர்த்தினார். பிறகு 2009ஆம் ஆண்டு ஒரு கூட்டணி ஆட்சி, மீண்டும் ஒரு கூட்டணி ஆட்சி யூபிஏ என்கிற 2வது கூட்டணி ஆட்சி வந்த போதும் அந்த ஆட்சியில பிரதமராக நீடித்தார். இவர் முதல் 5 ஆண்டு கட்ட ஆட்சியில் இருந்த போதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவோடு அந்த ஆட்சி செயல்பட்டது. அந்த காலத்தில் தான் இந்த 100 நாள் வேலை திட்டம் என்கிற வேலை திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. அதே போல வன உரிமை சட்டம் என்பதெல்லாம் நிறைவேற்றப்பட்டது. மார்க்சிஸ்ட் கட்சியை தொடர்ந்து வலியுறுத்தி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் அந்த ஆட்சிக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் என்று ஏற்றுக்கொண்டு அந்த ஆதரவை நாங்கள் அளித்தோம். அந்த நேரத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி முன்வைத்திருக்கிற பல்வேறு கோரிக்கைகளை பரிசீலித்து அவைகள் எல்லாம் நிறைவேற்றிய பெருமை அவருக்கு உண்டு. ஒரு மதசார்பற்ற கொள்கையில் மிக உறுதியான நம்பிக்கை கொண்டவர். அப்படிப்பட்டவருடைய ஒரு இழப்பு என்பது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவருடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல, இந்திய தேசத்துக்கே அவருடைய இழப்பு என்பது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொண்டு எங்கள் கட்சியின் சார்பில் அவருடைய மறைவுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி திரு பாலகிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.